ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சௌமி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அது கூடவே ஒரு சட்னி ரெசிபியும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூண்டாக ஒரு கட்டி சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு 20 போல் வரமிளகா சேர்த்துக்கிட்டேன். இந்த வரமிளகா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இந்த சட்னியை நல்லா மலுமலுன்னு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சட்னி அரைச்சிட்டு இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா நம்ம சட்னி அரைச்சாச்சு. அந்த சட்னியை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ கடுகு நம்ம சிம்மில் வச்சுட்டு போய் தான் சட்னி அரைச்சிட்டு வந்தேன். ஏன்னா அடுப்பு ரொம்ப சிம்மில் இருந்துச்சு. ஸோ கடுகு பொரியறதுக்குள்ளேயே நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துட்டோம். எல்லாமே தண்ணி ஐட்டம்ன்றதுனால நம்ம தண்ணி சேர்த்து அரைக்க தேவையில்லை. ஏன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். இப்போ நம்ம தாளிப்பில் கருவேப்பிலையை சேர்த்துட்டு பொரிஞ்சோன்னே நம்ம சட்னியில் சேர்த்துட்டோம். பாருங்கள், சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இதை வதக்கணும், தாளிக்கணும், மறுபடியும் கடாயில் போட்டு நல்லா வற்றி வர்ற அளவுக்கு வைக்கணும், அந்த மாதிரி எந்த தேவையும் இருக்காது. இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அதுவும் சுட சுட இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பித்தாச்சு. இட்லி தோசை வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம போய் தேங்காய் சட்னிக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சட்னி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. கூடவே தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டேன். இந்த தேங்காய் சட்னி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம தேங்காய் சட்னி அது போக மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்காய் சட்னியும் கூடவே கார சட்னியும் வச்சு சாப்பிடும்போது இட்லி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப சாப்பிட்ட ஒரு திருப்தி நல்லா இருக்கும், ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி. கூடவே சாம்பார் இருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். பட் நான் இன்றைக்கி சாம்பார் வைக்கலை. நம்ம இட்லியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம எடுத்து ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இட்லியெல்லாம் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இந்த தட்டில் இருக்கிற இட்லியும் எடுத்துகிட்டு நம்ம அடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இந்த விலாகை ரொம்ப சின்னதாக தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய ரொட்டீன் விலாகை ரொம்ப பெருசாக இருந்தால் போர் அடிக்கும் இல்லையா. ஸோ நைட் ரொட்டீன் தானே அப்படின்றதுக்காக ரொம்ப குயிக்காக சிம்பிளாக ஷார்ட்டாக நான் முடிச்சுக்கிட்டேன். இப்போ பிளேட்டில் நம்ம இட்லி எடுத்து வச்சுக்கலாம். இட்லி பாருங்கள் எவ்வளோ பந்து மாதிரி சூப்பராக வந்திருக்கு. நம்ம எப்போவுமே வீட்டில் தான் அரைப்போம். இந்த கடையில் மாவு வாங்குறது அந்த வேலை நம்மள்ட்ட இருக்காது. வீட்டில் அரைச்சி எனக்கு எல்லாமே வீட்டில் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா தான் ஒரு திருப்தியாக இருக்கும். கார சட்னி கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம பூண்டெல்லாம் சேர்த்து செய்யும்போது அந்த பூண்டு மணத்தோடு சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இதான் எங்களோட டின்னர் இன்றைக்கி. இட்லி, தேங்காய் சட்னி ப்ளஸ் கார சட்னி. இதான் எங்களோட டின்னர். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த சட்னி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் சார்லின்னு ஒருத்தனை வச்சுருக்கோம். அவனோட பாப்பா விளையாண்டுட்டு இருந்தா. அங்கே பாருங்கள், அந்த பர்த்டே கேக் மேலே வைப்போம் இல்லையா, அந்த ஃப்ளாரில் சவுண்ட் வரும்ல. ஸோ அதை பார்த்துட்டு அவர் பயந்து ஓடிக்கிட்டு இருந்தார். பாப்பா அவனோட விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது சாப்பிட்டது போக மிச்சம் கொஞ்சம் சட்னி எல்லாம் இருக்குது. கார சட்னி
கார சட்னி பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம புளி போட்டு அரைச்சிருக்கோன்றதுனால நான் அது வந்து கெட்டு போகாது. அது வெளியிலேயே வச்சிடலாம். ஸோ தேங்காய் சட்னியை மட்டும் காலி பண்ணணும். நம்ம சார்லிக்கு வந்து இட்லியோட தேங்காய் சட்னி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு தான் வச்சு கொடுக்கணும். ஸோ அவனுக்கும் நைட் டின்னர் இட்லியும் தேங்காய் சட்னி தான். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வரகரிசி பொங்கல் காலையில் செய்கிறதுக்காக தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இந்த இஞ்சி கருவேப்பிலை மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். இந்த தக்காளி வந்து நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப பழுக்கலை. ஸோ அதையும் வெளியே வச்சுட்டு பார்த்திங்கன்னா வரகரிசி எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு, மிளகு, ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலை. தக்காளி எதுக்குன்னா சாம்பார். இப்போ நாங்கள் வந்து டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் சமணர் மலைக்கு வந்திருந்தோம். சமணர் மலை இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்திருந்தோம். ஸோ அங்கே இருக்கிற டாகிஸ் எல்லாம் எங்கள் பாப்பாவோட பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுக்கு வரும்போது அவள் பன் வாங்கிட்டு வருவா. ஸ்கூல் லீவ் விட்டுருந்துச்சு பார்த்திங்களா, அப்போ வந்து டெய்லி அவங்க அப்பாவோட இங்கே வந்துடுவாங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு வந்து ஒரு 1/2 hour கிட்ட இவங்களோட விளாண்டுட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.